திமுக ஆட்சியில் இருக்கும்போது இது வந்து தனி மனித ஒழுக்கம் வேணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் நம்ம வந்து சொல்லலை. ஆளுங்கட்சியை வந்துட்டு பொதுவாக சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது அப்படின்னு தானே வந்து சொல்லி விமர்சனம் பண்ணாங்க. அப்போ இப்போ மட்டும் வந்துட்டு தனி மனித ஒழுக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறது எந்த விதம்? ஏங்க அதை பற்றி ஏன் அந்த ஆட்சியாளர்களே பேசியிருக்கணும்ல? ஏன் பேசலை? எங்கேயாவது கஸ்டடியில் எடுத்தானா அமைதியாயிருவாங்க. சார் அந்த சார் யார் அப்படின்னு தானே எல்லாரும் கேள்வி கேட்டாங்க. அப்போவே வந்து இது வந்து தனி மனித ஒழுக்கம் அந்த யூனிவர்சிட்டியில் இருந்திருக்கணும்னு சொல்லியிருக்கணும்ல? ஏன் இல்லை? திமுக வந்து 2021 வந்து வெள்ளை அறிக்கையை பிடிஆர் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காங்களே, அப்போ தாவேக்கா தான் இதை வந்து முதல் முறையாக அறிமுகப்படுத்துறது அப்படின்னு சொல்றது பொய்யான ஒரு தகவல். இவர் வந்து அறிக்கை தான் சொல்லியிருக்காரு, வெள்ளை அறிக்கை. அவர் எப்போ சொல்றாரு? இவருடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் தானே சொல்றாரு. 2020 சொல்லிட்டாரா? 4.5 லட்சம் கோடி வாங்கினேன்னா இந்த ப்ராஜெக்ட் கட்டியிருக்கேன். இந்த என்னைக்காவது எந்த கட்சியாவது எந்த ஆட்சியாவது முடிஞ்ச பிறகு நான் இது செய்திருக்கிறேன் என்று வெள்ளை அறிக்கை கொடுத்திருக்கிறார்களா? பள்ளி கல்வித்துறை அமைச்சராக அறிவிச்சிருக்காங்கல்ல ராஜ்மோகன் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அம்மா வீட்டுக்கு வாடகை கட்டுறது கூட காசு இல்லாத வேலை தாயோட மகனை வந்து அமைச்சராக்கியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் வேட்புமனு தாக்கல்ல பார்த்தீங்கன்னா அவரோட சொத்தே பார்த்தீங்கன்னா 2 கோடி இருக்கு, 7 லட்சத்துக்கு கார் இருக்கு, 54 லட்சத்துக்கு தங்கம் இருக்கு. ஸோ இது மாதிரி பேசுறது வந்து மக்களை முட்டாளாக்குற ஒரு விஷயமா தானே இருக்கு. அது ஆஃப் பண்ணி பார்த்துட்டு. இன் அண்ட் அவுட் லைஃப் ஸ்டைல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சிறப்பு விருந்தினரா அரசியல் விமர்சகர் பாஸ்டின் அவர்கள் தான் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன் சார். நீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் ரொம்ப நாளாவே பார்த்துட்டீங்கன்னா திமுக அதிமுக இவங்க தான் வந்து மாத்தி மாத்தி வந்துட்டே இருந்தாங்க. இப்போ ஒரு மாற்றத்துக்கு தாவேக்கா வந்திருக்காங்க. இந்த மாற்றத்துக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இந்த மாற்றம் 95லேருந்து எதிர்பார்க்கப்பட்டது. அப்போவே கொஞ்சம் ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்கப்பட்டது. அப்புறம் காலப்போக்கில் மாற்றங்கள் மாற முடியாத ஒரு சூழ்நிலையினுடைய தலைவர் வரவில்லை. அதை சூப்பர் ஸ்டார் ரஜினியை நம்பியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் வந்து 25 வருஷங்கள் வயதில் கம்மியாக இருக்கிற திருவாளர் தளபதி விஜய் அவர்களை எல்லா யங்ஸ்டர்ஸும் விரும்ப ஆரம்பித்தார்கள். அதன் மூலமாக ஒரு மாற்றம் உருவாகும் என்ற நம்பிக்கை எல்லாருடைய உள்ளத்திலும் பதிஞ்சது. ஆனால் அவர் வந்து ஒரு நடனம் ஆடுகிறார், நல்லா நடிக்கிறார், நல்லா பேசுகிறார். இந்த ஒரு காலகட்டத்தில் யாரும் மற்றவர்கள் இவ்வளவு பெரியவராக வருவாரா அப்படின்றது யாரும் மனக்கணக்கு போட முடியவில்லை. அதற்கு காரணம் என்னவென்றால் அவர் எல்லாரோடையும் நெஞ்சிலே குடியிருக்கும் ஒரு நபராக வாழ்ந்து கொண்டிருந்தார். இப்போ நீங்க சொன்ன மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து கட்சி ஆரம்பிச்சிருந்தேன் அப்படின்னா 100% ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் 1995 அவர் கட்சி ஆரம்பிச்சிருந்தாருன்னா அப்போ எதிர்கட்சிகள் 2 தலைவர்கள் இருந்தார்கள். ஏடிஎம்கே இருந்தாங்க, டிஎம்கே இருந்தாங்க. இதை மீறி வந்து திரையுலகம் மாதிரி இல்லை. ஃபஸ்ட் ஹாஃபில் இவரை ஜெயிக்கலாம், செகண்ட் ஹாஃபில் அவரை ஜெயிக்கலான்னு ஒரு இல்லை. ஆனால் அதற்கப்புறம் 21 ஒரு வாய்ப்பு வந்தது. ஆனால் அதை எடுத்து நடத்துவதற்கு யாரும் வரவில்லை. ஏனென்றால் அப்பொழுது இருந்த ரசிகர்கள் 25 வயசு 30 வயசில் உள்ள ரசிகர்கள்லாம் 55-60 வயசுக்கு மாறிவிட்டார்கள். அவர்கள் வயசானதுனால் அந்த மாதிரி குழுவை இவர்கள் தேர்ந்தெடுத்து இந்த இளைஞர்களிடம் கொண்டு செல்வதற்கான ஆட்கள் இல்லை. அப்பொழுது அர்ஜுன் மூர்த்தி அவர்கள், தமிழறி மணி அவர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து அரசியல் நடத்த வந்தார்கள். ஆனால் அதற்கு காரணம் பொருளாதாரம் கை கொடுக்குமா என்று நினைத்து தகுதி உள்ளவர்களாக தேர்ந்தெடுப்பதற்காக முயற்சி செய்தார்கள். ஆனால் அது வெற்றி அடையவில்லை. அது வந்திருந்தால் 21 இல்லை 95 வந்திருந்தால் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. திமுகவும் அதிமுகவும் தோற்று போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும்? இந்த தேர்தலை பொறுத்தவரையில் 3 காரணங்கள். ஒன்று வந்து டிவிகே வந்து பூத் கமிட்டியை சரியாக வேலை பார்த்தார். பிளான் பண்ணி அந்தந்த தொகுதியில் உள்ள பூத் கமிட்டி ஃபார்ம் பண்ணாருங்க. அதனால் தேர்தலினுடைய ஓட்டுரிமை, தேர்தலினுடைய பிரச்சாரத்தில் அது மிக சக்தி வாய்ந்ததாக இருந்தது. ஆனால் ஏடிஎம்கேலையும் டிஎம்கேலையும் பூத் கமிட்டி மெம்பர்ஸ்கள் 21 இருந்தவர்கள் எல்லாம் வயது ஒரு 5 வருடம் கழித்து வருவதனால் அவர்கள் எல்லாம் மைக்ரேட் ஆகிவிட்டார்கள். அவர்களுக்கு ஆள் இல்லை. இளைஞர்கள் எல்லாம் 2021 யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இவர் பின்தொடர ஆரம்பித்தார்கள். நாளுக்கு நாள் இவருடைய செல்வாக்கு, மக்களிடம் செல்வாக்கு பூத் கமிட்டியில் ஸ்ட்ராங்காகிது. அதில் முதல் வெற்றி. இரண்டாவதாக இதை இனாம் என்பதை அவர் தவிர்க்க முயற்சி செய்தார். திருவாளர்
சிஎம் அவர்கள் தவிர்க்க முயற்சி செய்தார்கள். ஆனால் இவர்களுடைய எதிர்க்கட்சியினுடைய பங்கு என்னவென்றால் அவரவர்கள் இனாம் அதிகமாக கொடுக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் இவருக்கு வந்து நல்ல சம்பளம் கொடுக்கணும், நல்ல மக்களை உயர்த்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது மற்றவர்கள் சொல்வதை காட்டிலும் நம்ம எங்கே தோத்துடுவோமோ என்ற ஒரு எண்ணிக்கையில் இவர்கள் என்ன நாங்களும் இனாம் கொடுக்குறோம், இலவசம் கொடுக்குறோம் என்று சொன்னார்கள். ஆனால் அதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறார். அதனால் இரண்டாவது கருத்து. மூன்றாவது மிக முக்கியமானது என்னன்னா, மக்கள் வெறுத்தார்கள் அந்த போன ஆட்சி, அதுக்கு முந்தின ஆட்சியில் வெறுத்தார்கள். ஏனென்றால் அதிமுகனுடைய ஆட்சி வீழ்ச்சி காரணம் அதனுடைய வெறுப்பினால் டிஎம்கேக்கு வாக்களித்தார்கள், டிஎம்கேனுடைய வெறுப்பினால் டிவிகேக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஆக மொத்தத்தில் அந்த இரண்டு கட்சிகளை காட்டிலும் இவர்கள் மாறுபட்ட கருத்தை சொன்னதனால் இவர்கள் வெற்றி பெற்றார்கள். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இலவசத்தை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு திமுக என்ன பண்ணாங்களோ அதையே தான் வந்து தாவேகாவுமே பண்ணியிருக்காங்க. அது எப்படி, அதை கம்பேர் பண்ணும்போது அது எப்படி இப்படி ஒரு மாற்று அரசியலாக இருக்கும்? மக்களுக்கு இலவசம் அப்படிங்கிறது அத்தியாவசியமா இல்லை தேவை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? மக்களுக்கு இலவசம் கொடுப்பதற்காக இந்த ஆட்சி அமைந்திருக்கிறதாக எல்லாரும் நினைக்கலாம். ஆனால் கூடிய விரைவில் அதை தவிர்த்து அவர்களுக்கு குடும்பத்தில் 10,000 ரூபா ஒரு ஆளுக்கு சம்பளம் மினிமம், அப்படின்னா ஒரு 3 பேர் வேலை பார்த்தாங்கன்னா 30,000 ரூபா வந்துடும். ஒருத்தர் 15,000 ரூபா சம்பளம் வாங்கினா 3 பேருக்கு 40,000 ரூபா சம்பளம். இந்த மாதிரி வருமானத்தை அவர்கள் பெருக்குவதற்கான முயற்சியை எடுப்பார். அதனால் இந்த காலப்போக்கில் இந்த இலவச தொகை இவைகள்லாம் குறைந்துவிடும். ஆனால் தேர்தல் அறிக்கையில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 29 வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கு வந்து வேலைக்கு அவங்களுக்கு போக முடியல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது 4,000 ரூபாய் அவங்களோட அக்கௌண்ட்ல கொடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோசியல் மீடியாவில் ரீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு இதுக்கப்புறம் வேலைக்கே போறதில்ல, என்னோட தலைவன் வந்துட்டு 4,000 ரூபாய் எனக்கு தரப்போறாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ இது வந்து இன்னைக்கு இருக்க இளைஞர்களை வந்துட்டு சோம்பேறி ஆக்குற மாதிரியான ஒரு விஷயமா தானே இருக்கு. அப்போ இது வந்து தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 29 வயதில் உள்ளவர்கள் 4,000 ரூபாய் கிடைத்து விட்டால் நான் வேலைக்கு போக மாட்டேன் என்று சொல்கிறவர்கள் சும்மா மீம்ஸ்க்காகவும் எதற்காகவும் அவர்கள் சொல்லலாம். ஆனால் உண்மையில் அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய வீட்டில் உள்ளவர்களுடைய இதற்காக அவர்கள் நிச்சயமாக வேலைக்கு செல்வார்கள். இந்த 4,000 ரூபா கொடுத்து அது ஒரு வாரத்துக்கு கூட பயன்படுத்த முடியாது. ஆனால் அவர்கள் வாழ விரும்ப மாட்டார்கள். அவர்கள் முழு தொகை ஒரு 25,000 ரூபா 30,000 ரூபா வேலை செய்து சம்பாதிக்கக்கூடிய மனநிலையும் அவர்களை உருவாக்கி இருக்கிறது. அதற்கான வாய்ப்புகளை இந்த அரசு கொடுக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 29 வயசுக்கு கீழே உள்ளவங்களாம் வந்துட்டு வேலைக்கு போகிறாங்களா இல்லையா, அது சம்மந்தமான நடவடிக்கைகள் எந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? வேலைக்கு போகிறாங்களா வேலைக்கு போக மாட்டாங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் சிறு வயது குழந்தைகள்லாம் தன்னுடைய ஆர்ட்டுகளை வைத்து எஜிபிஷன் போடுகிறார்கள். அதன் மூலமாக வெற்றி பெறுகிறார்கள். அவர்களும் சம்பாதிக்கின்ற எண்ணம் சிறு வயதிலிருந்து இப்பொழுது வந்துவிட்டது. அதனால் நிச்சயமாக யாரும் சோம்பேறியாக இருக்க மாட்டார்கள். இன்னும் வருங்காலங்களில் எல்லோருமே பொருளாதாரத்தில் மேம்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியிலே உருவாகி இருக்கிறது. அதை தான் அவரும் சொல்லுகிறார், நீங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள், வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள், அது வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும் என்று சொல்கிறார். இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ அவங்க வந்து வேலைக்கு போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத எப்படி இவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க? ஏன்னா அவங்க ஒரு வேலைக்கு போகலாம், ஆனால் இந்த 4,000 ரூபாய் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வேலைக்கு போகலை அப்படின்னு கூட சொல்லி பொய் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கான ஸ்டெப்பு என்ன மாதிரி எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது எல்லாமே இனி வரும் காலங்களில் இந்த ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே லிங்க்டு வித் ஆதார் கார்டோடு வரப்போகுது. இந்த ஆதார் கார்டில் அந்த வருமானத்தை காமிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த லிமிட்டேஷன்ஸு நீங்கள் பாருங்கள், ரேஷன் கடையில் எல்லாருக்கும் பொருட்கள் தராங்க, ஆனால் இவ்வளோ வயது வருமானம் உள்ளவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வருமானம் மீறி உள்ளவங்களுக்கு, அதிகமாக வருமானம் உள்ளவங்க கூட அந்த ரேஷன் கடையில் வாங்குகிறாங்க. இது ஏதாவது கட்டுப்படுத்த முடியுதா? மனச்சாட்சி இருக்கா? யாருக்கும் இல்லை. ஆனால் ஒன்று, இதுக்கு நாளடைவில் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த சிலிண்டர் வரும்போது இது ரேஷன் கடை இதில் உள்ளவங்க சரண்டர் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது மானியத்தை சரண்டர் பண்ணும்போது எல்லோருமே மானியத்தை சரண்டர் பண்ணாங்க. நம்மளுக்கு ஒரு 300 ரூபா இப்போ இது இருந்தாலும் அதை சரண்டர் பண்ணுவோம் அப்படின்னு 600 ரூபாய்க்கு விற்ற கேஸு 900 ரூபாய்க்கு விற்கும்போது அந்த 300 ரூபாயை சரண்டர் பண்ணிட்டு எல்லோரும் வந்தாங்கள்ல. அது மாதிரி மாறி விடுவார்கள்.
ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்படி இருக்கலாம், ஆனால் மாறி விடுவார்கள். ஏன்னா இன்றைக்குள்ள இளைஞர்களுக்கெல்லாம் ரொம்ப ரோசம், ரொம்ப ஒரு திறமையை வெளிப்படுத்தணும்னு சொல்லி யாரும் வந்து சும்மா உட்காந்து நான் வாழ மாட்டேன் வாழ்வேன்ற எண்ணம் இளைஞர்கள் மத்தியில் கிடையாது. ஒரு காலத்தில் வந்து வேணா இருக்கலாம், ஆனால் இப்போ இந்த ஆட்சிக்கு பிறகு மாற்றங்கள் எதிர்பார்ப்போம், வெற்றி பெறுவோம். இப்போ நீங்கள் சிலிண்டர் அப்படின்னு சொன்னோன்னு தான் எனக்கு ஒரு விஷயம் கேட்கணும்னு தோணுது. தேர்தல் அறிக்கையில் வந்து சொல்லியிருந்தாங்க 6 சிலிண்டர் தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வாக்குறுதி வந்து சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? அதாவது யாருக்குமே தெரியாது இந்த கேஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. பெட்ரோல் பங்க்கு அடுத்த வாரம் ஓடுமா ஓடாதா அப்படின்றது இருக்குது. இதெல்லாம் வந்து அதாவது தேர்ட் என்வைர்மெண்ட்டு, 3வது சூழ்நிலை அதில் ஏற்படுகிற இது. ஆனால் இந்த சிலிண்டர் வந்து கொடுக்கக்கூடிய ஸ்பான்சர் பண்ணக்கூடிய சப்சிடி பண்ணக்கூடிய 6 சிலிண்டரும் கொடுக்க முடியும். உதாரணத்துக்கு எப்படி கொடுக்கலாம்? நீங்கள் பெட்ரோல் எடுத்திங்கன்னா அதனோட விலை 55 ரூபா தான், ஆனால் 104 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. மீதி அந்த செஸ் வரியினுடைய வரி எவ்வளோ இருக்குது? 1 லிட்டருக்கு இவ்வளோ கிடைக்குது. அப்போ அது வந்து எத்தனை குடும்பத்துக்கு மானியம் கொடுக்க போகிறீங்க? எத்தனை பேருக்கு 6 சிலிண்டர் கொடுக்க போகிறீங்க? யோசித்து பாருங்கள். தாராளமாக கொடுக்கலாம். இது வந்து அவைலபிலிட்டி இருந்தால் கொடுக்கலாம். சிலிண்டர் கிடைக்குது, எல்லா இடத்துக்கும் கிடைக்குதுன்னா 6 சிலிண்டர் வந்து 6 சிலிண்டருக்குடைய விலை என்ன இருக்கோ அதை சப்சிடி பண்ணி ஒரு சிலிண்டருக்கு கொடுப்பாங்க. 10 சிலிண்டர் ஒரு குடும்பத்துக்கு தேவை, அதில் 6 சிலிண்டர் கொடுக்குறோம். அந்த 6 சிலிண்டருக்குனுடைய விலை என்ன இருக்கோ அதை 10 சிலிண்டருக்குள்ளதுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி விலை நிர்ணயித்து மூலயமாக கூட அந்த சப்சிடியை நம்ம கொண்டு வரலாம். இப்போது முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவி ஏற்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தமிழ்நாட்டில் கடன் வந்து 10.5 லட்சம் கோடி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கஜானாவே வந்து காலி பண்ணிட்டு போயிட்டதா டிஎம்கேவோட ஆட்சியில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த பணத்தில் இந்த தேர்தல் அறிக்கையை வந்து அவங்க நிறைவேற்ற முடியும்னு நினைக்கிறீங்க? ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும், 26, 27 4.5 லட்சம் கோடி செலவு பண்ணணும் அப்படின்னு இருக்குது. எஸ்டிமேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் 3 லட்சம் கோடி தான் வருமானம்னு இருக்குது. அப்போது எவ்வளவு பற்றாக்குறை? 1 லட்சம் கோடி பற்றாக்குறை. அப்போ அதை வந்து அடுத்து மீட் அவுட் பண்ண முடியல. ஆனால் வந்து பணம் வந்துக்கிட்டே இருக்கும். இட்ஸ் அ ஃப்ளோ சார்ட். இன்றைக்கி யாரோ பணம் கட்டுவாங்க, ட்ரெஷரியில் பணம் கட்டுவாங்க, டாஸ்மார்க்கில் பணம் வரும், எல்லாத்துலையும் அன்னன்னைக்கு வரும். ஆனால் மொத்த செலவுகளை மீட்டு பண்ணுவதற்கான வழிமுறையோ இல்லை வாங்கின கடனை அடைப்பதற்கோ பணம் இல்லை. அதுதான் கஜானா. இந்த கஜானா எப்படின்னா, நான் கடன் வாங்கினேன்னு வச்சுக்கோங்க, அந்த கடனை வாங்கி வருமானத்தை வச்சு அந்த கடன் அடைப்பதற்கான வருமானம் இருந்துச்சுன்னா அதை அடைச்சிட்டு போகும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இன்னும் கடனே எவ்வளோன்னு தெரியல, அந்த கடனை எப்படி செலவழிச்சிருக்காங்கன்னு தெரியல, யார் யாருக்கு இன்னும் கொடுக்க வேண்டியது இருக்குன்னு தெரியல, இதற்கு வருமானம் வருமானன்றதும் தெரியல. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது? அந்த ஒரு வார்த்தையில் தான் கஜானா வந்து மீட் அவுட் பண்ண முடியாது, அதாவது கடனை செலுத்த முடியாது. இதை தான் கஜானான்னு சொல்கிறாங்களோடைய டெய்லி வருமானத்தை கஜானான்னு கிடையாது. இந்த வருமானம் 10 லட்சம் கோடியை அடைப்பதற்கான வருமான தொகை இல்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வெள்ளை அறிக்கையை உருவாக்க வேண்டும். வெள்ளை அறிக்கை மூலியமாக இதை அடைக்க முடியுமா, அடைக்க முடியாதா, எவ்வளோ இன்னும் கடன் இருக்குது, எவ்வளோ கடன் கொடுக்க போகிறாங்க, யார்கிட்ட கடன். ஒரு உதாரணம் சொன்னோம்னா 1702 கோடி ரூபா ஊனமுற்றவர்களுக்காக கொடுத்தாங்க வேர்ல்டு பேங்க்கு. என்னாச்சு? எங்கே செலவு பண்ணியிருக்கீங்க? இதெல்லாம் வந்து வெளியில் வராத விஷயங்கள். 1700 கோடி அவனுக்கு கொடுக்கணும்ல, ஊனமுற்றவர்கள் கொடுக்கணும்ல. இந்த மாதிரி எல்லா இடங்களும் வாங்கின படம் எங்கே? அதுக்கு தான் வெள்ளை அறிக்கை. இப்போ வெள்ளை அறிக்கையை வந்துட்டு தாவேக்கா தான் வந்து முதல் முறையாக அறிமுகப்படுத்தினதா வந்து ஒரு ஃபேக் நரேட்டிவ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எந்த அரசு எடுத்தாலும் இதே ஜெயலலிதா அம்மாவும் சொன்னாங்க, மேடமும் சொன்னாங்க, பணம் என்ன எங்கே இருக்குன்றது எனக்கு தெரியல, அதை நான் பார்க்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஆட்சிக்கு வந்தவுடனே முதல்ல அவங்களும் சொன்னாங்க. ஆனால் வெள்ளை அறிக்கைன்றது என்னென்னா, கடந்த 60 ஆண்டு காலமாக ஆட்சி செய்தவர்களும் 30 ஆண்டுகளும் ஆட்சியில் இருந்தவர்களும் இதில் என்ன செய்திருக்கிறார்கள் யாருக்கும் தெரியாது. ஏன்னா 2000 தான் நம்மளுக்கு கடன் பத்திரமே அதிகமானது. ஸோ அந்த 96, 90 கடன் பத்திரம் அதிகமானதுனால நம்மளுடைய பக்குவம் என்ன என்பதை இந்த கடன் பத்திர வெள்ளை அறிக்கை
சொல்லும். என்ன சொல்லும்னா, எங்கே வாங்கினேன், யார் யார்கிட்ட கடை வாங்கினேன், எதுக்காக வாங்கினேன், எந்த ப்ராஜெக்ட்டுக்காக வாங்கினேன், அந்த ப்ராஜெக்ட்டுக்கு செலவு பண்ணேன். இந்த இப்போ ஒரு வேர்ல்டு பேங்க்கில் வாங்கின பணம் இங்கே வரல. இது மாதிரி பணம் இருக்குல்ல. 4.5 லட்சம் கோடிக்கு 3.5 லட்சம் கோடி நம்ம செலவு பண்ணி இது வருமானம் வருதில்ல. 4.5 லட்சம் கோடி எப்படி எக்ஸ்பெண்டிச்சர் உருவாச்சு? அதுக்கு எதாவது குறைக்கலாம்ல? அதை என்றைக்காவது செஞ்சுருக்காம? இப்போ உங்கள் வீட்டில் வந்து 1 லட்ச ரூபா வருமானம் வருது, 1 லட்ச ரூபா வருமானம் வரல, 30,000 வருமானம் வருதோ, 50,000 வருமானம் வருதோ, நீங்கள் உங்களுடைய செலவை வந்து வருமானத்துக்கு மேலே செலவு பண்ணிங்கன்னா நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? திமுகவோட ஆட்சியில் கடன் மட்டும் வாங்கி வச்சுட்டு போயிருக்காங்களா, இல்லை அதையும் தாண்டி தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன்? இது வந்து கடன் வாங்கினது ஒரு 4-5 விதமான ஒரு கடன். ஒன்று வந்து ஸ்மார்ட் சிட்டி டெவலப்மெண்ட்டுக்காக வாங்கியிருக்கலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக வாங்கியிருக்கலாம், இரிகேஷனுக்காக வாங்கியிருக்கலாம், மற்றும் ஃபெசிலிட்டிஸ்க்காக வாங்கியிருக்கலாம், ஏதாவது பெரிய ப்ராஜெக்ட் உருவாக்குறதுக்காக வாங்கியிருக்கலாம். ஆனால் அதற்காக செலவழிக்கப்பட்டதா உங்களால் சொல்ல முடியுதா? ஏன் சொல்ல முடியவில்லை? கடந்த ஆட்சியாளர்கள் எதுவுமே சொல்லலையே. 4.5 லட்சம் கோடி வாங்கினேன்னா இந்த ப்ராஜெக்ட் கட்டியிருக்கேன், இந்த என்னைக்காவது எந்த கட்சியாவது எந்த ஆட்சியாவது முடிஞ்ச பிறகு நான் இது செய்திருக்கிறேன் என்று வெள்ளை அறிக்கை கொடுத்திருக்கிறார்களா? அங்கே தான் வந்து இந்த அரசு எடுத்திருக்கிற முதல் கவனம். நாங்களும் இதை எடுத்து என்ன என்று செய்தால் நாங்கள் எங்களுடைய காலத்துக்கு பிறகும் இதை வெள்ளை அறிக்கையாக வரும் என்பதை எச்சரிப்பதற்காகத்தான் தங்களுக்குள்ளாரே சுய சிந்தனை உருவாக்குவதற்காக தான் இதை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆனால் திமுக வந்து 2021 வந்து வெள்ளை அறிக்கையை பிடிஆர் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காங்களே, அப்போ தாவேக்கா தான் இதை வந்து முதல் முறையாக அறிமுகப்படுத்துறது அப்படின்னு சொல்கிறது பொய்யான ஒரு தகவல் தானே? இவர் வந்து அறிக்கை தான் சொல்லியிருக்கார், வெள்ளை அறிக்கைன்னு. அவர் எப்போ சொல்கிறாரு? இவருடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் தானே சொல்கிறாரு. 2020 சொல்லிட்டாரா? 21 சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னார்? வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. என்னன்னு சொல்லி வெள்ளை அறிக்கை கொடுத்துருக்காங்க? நிதி நிலைமை என்ன நிலைமையில் இருக்குது, அதில் வந்து 30,000 கோடி குறைச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்களா? ஏன் அவர் கண்டினியூ பண்ணல? முடியும் போது ஏன் 4.5 லட்சம் கோடியாக மறுபடியும் ஏறிச்சு? அங்கே அந்த வெள்ளை அறிக்கை எங்கே? இப்போ அந்த வெளிப்படையான தன்மை என்ன அப்படிங்கிறத தான் இப்போ தாவேக்கா சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி. அவ்வளோதான். இதை கேட்டோன்னா அவர் வந்து நான் இன்றைய சூழ்நிலையில் நான் அரசியலை விட்டு விலகிக்கிறேன்னு ஏன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் சொல்லுங்கள்? புரியுது. அதான் மக்களுக்கு இதை பற்றின ஒரு புரிதல் வேணும், அதுக்காக தான் இந்த ஒரு கொஸ்டினே உங்கள்கிட்ட கேட்டேன். மக்களுக்கு தான் புரிதல் வேணும். இது வந்து மக்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஓட்டு போட்டுக்கிறீர்கள் என்றால் உங்கள் ஓட்டு எதற்கு சமம் என்று சொன்னால் இந்த வெள்ளை அறிக்கைக்கு சமம். இந்த வெள்ளை அறிக்கை எதற்கு சமம் என்றால் நாட்டினுடைய பொருளாதார நிலவரம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக சமம். அடுத்து இந்த பொருளாதார நிலவரம் மட்டுமல்ல, நம்மளுடைய வாழ்வாதாரம் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக சமம். இதன் மூலமாக ஜிடிபி இவ்வளோ இருக்குது எல்லாம் சொல்கிறாங்க. நான் ஒரு ஜிடிபியை பற்றியெல்லாம் நான் பேசுகிறத காட்டிலும் நம்ம வந்து நம்மளுடைய வருமானம் செயல்பாடுகள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கா? எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கா? எல்லாருக்கும் வறுமையில் இருக்கான், கஷ்டப்படுறவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், பொருளாதார சம்பளம் இல்லாதவன் சம்பளம் இல்லாமல் இருக்கான். அதுக்கு பேர் இங்கிலீஷில் என்னன்னா பணக்காரர்கள் ஆகி கொண்டிருக்கிறார்கள், ஏழை ஆகி கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு ரெண்டுத்துக்கும் ஒரு கேப் இருக்குது. த கேப் பிட்வீன் ரிச் அண்ட் புவர் இஸ் ஒய்டனிங். த கேப் இஸ் ஒய்டனிங் ரிச் அண்ட் புவர். ஏழைக்கும் பணக்காரருக்கும் அவர்களுடைய கேப் வந்து விரிந்து கொண்டே போகிறது. அதற்கான எந்த நடவடிக்கையும் நாம் எடுக்கவில்லை என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஓகே, இந்த ஒரு நிலைமையை வந்து தாவேக்கா மாற்றுவாங்களா? அதுக்காக என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? குழந்தை பிறந்து எத்தனை வருஷம் ஆச்சு? தாவேக்கா குழந்தை ஆட்சியில் வந்து 2 வருஷத்துக்கு மேலே. தாவேக்கா குழந்தை ஆட்சி வந்து சொல்கிறீங்களா? 1 வீக் ஆயிடுச்சு. 1 வீக்கில் எத்தனை மாற்றங்கள் ஒரு குழந்தை சொல்ல முடியும்? இன்னும் வந்து அவர்களுடைய போர்ட்ஃபோலியோலாம் பிரித்து இன்னும் கொடுக்கல. இப்போ அதிகாரிகளுடைய செயல்பாடு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை முழுமையாக இன்னும் ஒரு மாதம் 2 மாதத்தில் அது முழுமையாகும். அப்பொழுது தான் நம்மளுக்கு வந்து தெளிவான
ஒரு விளக்கம் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தாவேக்காவோட ஆட்சியில் முதலமைச்சராக விஜய் அவர்கள் ஆனதுக்கப்புறமா நிறைய திட்டங்கள் ஆல்ரெடி திமுகவோட ஆட்சியில் இருந்ததையும் மக்களோட நல்லதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அம்மா உணவகத்தை வந்து மறுசீரமைப்பு பண்ணி அதையும் பராமரிக்கணும் அப்படின்னு சொன்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு ரொம்பவே நல்ல ஒரு விஷயம்தான். ஆனால் இதுக்கு முன்னாடி பிரச்சாரத்தில் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சட்ட ஒழுங்கு வந்து சந்தி சிரிக்குது திமுகவோட ஆட்சியில் அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் அவர்கள் முதலமைச்சராகி ஒரு வாரம் தான் ஆகுது. ஆனா அதே ஒரு நிலைமை தான் வந்து இப்பவுமே இருக்கு. சட்ட ஒழுங்கு அந்த ஒரு நிலைமையில தான் இருக்கு. அதுக்கான சம்பவங்கள் வந்து உங்களுக்கே தெரியும், நேத்துல இருந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சிடெண்ட் இல்லாமல் நாங்கள் டிராஃபிக்கில் நாங்கள் பார்த்துக்குவோன்னு ஒரு ஆட்சியாளர்கள் சொன்னாங்கன்னா, ரோடு ஆக்சிடெண்ட்டுக்கும் சிஎம்முக்கும் என்ன விஷயம்? இது இஸ் ஆக்சிடெண்ட். இப்போ பண்ணுறதுலாம் ஆக்சிடெண்ட்டாக பண்ணுறாங்க. அதுக்கு என்ன காரணம்? 2 விஷயம். இந்த கிரிமினல் மைண்டு உள்ள மனிதர்கள் மத்தியில் அவங்களுக்கு ஒரு புரிதலை உருவாக்கணும். அந்த புரிதலை உருவாக்கினா தான் அந்த அது சம்மந்தப்பட்ட குற்றங்கள் எல்லாம் அவர்கள் செய்யாமல் இருப்பதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தணும். இப்போ வந்து எங்கேயோ நடக்கும், அங்கே பிரச்சனை இங்கே பிரச்சனை அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்கிறோம். ஆனால் இந்த புரிதல் வந்து மக்கள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் உருவாச்சுன்னா அவனே கண்ட்ரோல் பண்ணுவான். நீங்கள் எதுக்கு போலீஸை தேடுறீங்க? போலீஸ் தான் ஏடா சும்மா இருக்க, நீ போய் தட்டி விட்றா அப்படின்னு சண்டை போட்டு வரா. ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒருத்தன் போய் வீட்டில் உள்ளவன் வெக்கேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அவன் வந்து என் இடத்துல குடியிருக்கான், என்னோட சொந்தமான இடம் பட்டா லேண்டு, இதில் குடியிருக்கான்னு சொன்னான். நீ போய் அவனை அடிச்சிட்டு வா, அப்போ தான் நான் கேஸ் எழுதுவேன். ஏன் அப்படி? ஸோ சட்டம் ஒழுங்குகளை பராமரிக்க தன்மை எல்லோருக்குமே இருக்குது. அதற்காக காவல்துறையும் அதை நல்லபடியாக செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் அங்கங்கே 1-2 நடக்கிறத இனிமேற்ப அது நடக்காமல் இருப்பதற்கு நம்ம செய்யணும். நீங்கள் உலகத்தில் 0 கிரைம் கண்ட்ரி எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? 0 கிரைம் கண்ட்ரி வந்து மொரீஷியஸ். குற்றமே நடக்காது. அதை மாற்றுறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுங்களா? இத்தனைக்கும் அதில் வந்து ஃப்ரெஞ்சு காலனி இருந்துச்சு, எல்லாருமே இருந்தாங்க. ஆனால் அவர்கள் மாற்றுவதற்கு 25 வருடங்கள் ஆனது. அந்த மாதிரி குற்றமில்லாத ஒரு நாடாக தமிழகம் உருவாக்குவதற்காக இவர் முயற்சி செய்கிறார். நிச்சயமாக வெற்றி பெறும். இதுக்கு முன்னாடி நம்ம திமுக ஆட்சியில் இருக்கும்போது அவங்கள கேள்வி கேட்டோம்ல, இப்போ எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலை, ஆளுங்கட்சியான திமுக வந்து கேள்வி கேட்டோம். இப்போ தாவேக்கா ஆட்சியில் இருக்காங்க, அதே ஒரு விஷயம் திரும்பவும் கண்டினியூ ஆகுது அப்படிங்கும்போது அப்போ அது வந்து மாற்றம் கிடையாதுல்ல. அப்போ இதுக்காக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் அடுத்து எடுக்க போகிறாங்க? அது ரொம்ப முக்கியம் இல்லை? அதற்காகத்தான் சொல்கிறேன். இந்த காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் அன்றைக்கி நடந்த கஸ்டோடியல் டெத்துன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எங்கே நடந்தது? போலீஸ் ஸ்டேஷன் நடந்தது. இந்த கஸ்டோடியல் டெத்து இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? காவல்துறையை மாற்றங்கள், அதனுடைய அதிகாரிகள் மாற்றணும். இப்போ அந்த அதிகாரிகள்லாம் மாற்றியிருக்கிறார்கள். மாற்றி அவர்கள் அதற்கான விவரங்களை மேலேருந்து கீழே போய் சேருவதற்கு 1 மாதம் ஆகும். எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன, எந்த ஏரியாவில், எந்த போலீஸ் ஸ்டேஷனில், எந்த ஏரியாவில் எந்தெந்த குற்றவாளிகள் இருக்கிறார்கள், எப்படிப்பட்ட குற்றவாளிகள் இருக்கிறார்கள், இதற்கு காரணம் போதை மருந்தா, போதையில் தான் நிறைய பேர் செய்கிறாங்க. ஸோ அது எங்கே நடக்குது? பாரில் தான் நடக்குது. அப்போ பாரை க்ளோஸ் பண்ணிட்டா குற்றங்கள் வந்து குறையும். ஆனால் குற்றமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ இவனுடைய திட்டம் போடுறது ரூம் போட்டு யோசிக்கிறத காட்டிலும் பாரில் உட்காந்து யோசிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பலவிதமான நடவடிக்கை இந்த அரசு எடுத்தால் தான் அதில் வெற்றி காண முடியும். இப்போது யார் ஆட்சிக்கு வந்தாலும் எங்கேயோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது கண்டினியூவாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை தாவேக்காவோட ஆட்சி இப்போ தான் 1 வாரம் தான் வந்து ஆயிருக்கு, நான் அதை வந்து குறை சொல்ல விரும்பலை, இல்லை தாவேக்காவோட ஆட்சியில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மாற்றுறதுக்கான நடவடிக்கைகள் எடுப்பாங்களா? இதில் ஏதாவது முன்னேற்றம் நடக்குமா? எங்கேயோ நடக்கிற விஷயம் சொல்லி நம்ம விட்டு போனோம்னு வச்சுங்க, அதுக்கு பேர் ஆட்சி கிடையாது. அதுதான் நானும் கேட்குறேன். அதுக்கு பேர் ஆட்சி கிடையாது. அந்த மாதிரி விஷயம் எங்கேயுமே நடக்கக்கூடாது என்பதற்கு என்னென்ன வழிமுறை இருக்கோ அதை செய்கிறது தான் இந்த ஆட்சியாளர். அதற்கு வந்து நீங்கள் வந்து ஓட்டு போட்டவங்க எத்தனை பேர்? 4,83,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. 4,83,00,000 பேருடைய நிலைப்பாடு என்னன்னு நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. ஒரே மாதிரியாக வர்றதுக்கு எவ்வளவு? 1,70,00,000 பேர் வந்திருக்காங்க. அப்போ அதே நிலைப்பாடு 4 கோடி மக்களுக்கும் வரக்கூடிய நிலைமையை நம்ம உருவாக்கிட்டா குற்றங்கள் குறையும். இந்த குற்றங்கள் குறைவதற்கு நான் தான் சொல்கிறேன், போதைப் பொருளுக்கு அடிமையாகாமல் அதை காப்பாற்றினாலே பெரிய விஷயம். அதுக்கு ரிஹாபிலிட்டேஷன் சென்டர் வைத்தால் அதன் மூலியமாக ஒரு இது வரும். அடுத்து வந்து கவுன்சிலிங் சென்டர்ஸ் நிறைய தேவை.
இன்றைக்கி எங்கே ஒருத்தன் லவ் பண்ணுறான், என்னை ஏமாற்றிட்டானா உடனே அவளை கொல்லணும், இல்லைன்னா இவங்க சூசைட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு மனநிலையினுடைய ஒரு கவுன்சில்ஸ், அதாவது பரிமாறக்கூடிய நபர்களை வைத்து தான் அதை பண்ண முடியும். இந்த குற்றங்கள் செய்வதற்கு காரணம் ஒன்று போதை, இன்னொன்று பெண்கள் மேல் உள்ள வெறுப்பு, இல்லை அந்த மேல் உள்ள ஆசை, இதெல்லாம் சேர்ந்து தான் அவனை ஒரு குற்றவாளியாக மாற்றும். இப்போ இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ சிங்கப்பெண் அந்த அதிகாரப்படை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அதையும் மீறி நேற்று பார்த்தீங்கன்னா அந்த திருச்சியில் அந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது தனி மனிதன் மாறவில்லை என்றால் சமூகம் மாறாது. தனி மனிதன் மாறாமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னா அவனுடைய குடும்ப சூழ்நிலை. அந்த குடும்ப சூழ்நிலையை சரியானபடி அந்த குடும்பத்தில் அவர்களுக்கு பொருளாதாரத்தில் சரியாக இருந்தார்கள் என்றால் அது இந்த மாதிரி குற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாகும். தனி மனிதனுடைய ஒழுக்கம் இங்கே தேவைப்படுகிறது. தனி மனித ஒழுக்கம் உயர்ந்தால் நிச்சயமாக சமுதாய ஒழுக்கமும் மாறிவிடும். ஆனால் திமுக ஆட்சியில் இருக்கும்போது இது வந்து தனி மனித ஒழுக்கம் வேணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் நம்ம வந்து சொல்லலை. ஆளுங்கட்சியை வந்துட்டு பொதுவாக சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது அப்படின்னு தானே வந்து சொல்லி விமர்சனம் பண்ணாங்க. அப்போ இப்போ மட்டும் வந்துட்டு தனி மனித ஒழுக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறது எந்த விதம்? ஏங்க அதை பற்றி ஏன் அந்த ஆட்சியாளர்களே பேசியிருக்கணும்ல? ஏன் பேசலை? எங்கேயாவது கஸ்டடியில் எடுத்தானா அமைதியாகிடுவாங்க. சார், அந்த சார் யார் அப்படின்னு தானே எல்லாரும் கேள்வி கேட்டாங்க. அப்போவே வந்து இது வந்து தனி மனித ஒழுக்கம் அந்த யூனிவர்சிட்டியில் இருந்திருக்கணும்னு சொல்லியிருக்கணும்ல? ஏன் இல்லை? நீங்கள் வந்து ஹாஸ்டலில் வந்து 8 மணிக்கு மேலே வெளியே போகக்கூடாதுன்ற ஒரு சட்டர் இதெல்லாம் உங்களுக்கு வச்சுருக்கணும்ல? எல்லாமே நீங்கள் செய்யாமல் விட்டுவிட்டு இன்றைக்கி வந்து அந்த நடக்குது அப்படின்னு சொன்னால் அதில் யார் செஞ்சா? அந்த ஆட்சியாளனுடைய கட்சியில் உள்ளவங்க தானே செஞ்சாங்க. இங்கே குற்றம் யார் செய்கிறது? வேலியே பயிரை மேய்ஞ்சது கதை தானே இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து வேலியை பயிரை மேயக்கூடாது என்பதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டாமா? கண்டிப்பாக எடுக்கணும். அதுக்காக தான் நான் கேட்டுக்கிட்டு. அதுக்கு தான் தனி ஒழுக்கம் இங்கே வந்து ஒவ்வொரு தொண்டனும் தனி மனித ஒழுக்கம் தேவை. அதே மாதிரி இந்த சமுதாயத்தில் என்ன தேவை என்பதை புரிந்து கொண்டு அவனும் உழைக்கக்கூடிய நிலையும் உருவாக்க வேண்டும். சமுதாய மாற்றத்திற்கு அவன் உருவாக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனோம்னா திருப்பரங்குன்றம் விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் பிடிஆர் அங்கே தான் நிற்கிறார் மத்திய தொகுதியில். இவர் சுந்தர்சி சினி ஆக்டராக அங்கே தான் நிற்கிறாங்க. ஆனால் இந்த 2 பேரை தவிர விட்டுட்டு 3வது ஒரு மனுஷன் ஜெயிச்சு வராருன்னா, முஸ்தபான்ற ஒரு ஜெயிச்சு வராருன்னா அவர் எதை வச்சு வராரு? அவ்வளோ பெரிய இடம் நடந்த இடத்துல இவர் முஸ்தபா ஜெயிச்சு வராருன்னா எப்படி? அதனால் நீங்கள் வந்து அதுக்கு கிடையாது, ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, நீங்களுடைய வேறுபாடு பணக்கார ஏழை என்ற வேறுபாடு கிடையாது. வெற்றி பெற்றார்கள்ல, அதுதான் இந்த டிவிகேனுடைய மிகப்பெரிய ரகசியம். புதுசாக ஒரு மாற்றம் வந்திருக்கு. அது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயந்தான். அரசியலை பொறுத்த வரைக்கும் அனுபவம் அப்படிங்கிறது வேணுமா? அனுபவம் இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியுமா? அவங்களுக்கு கீழே இருக்க அமைச்சர்களுக்கெல்லாம் வந்துட்டு அந்த தகுதி என்ன விதத்தில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? இதுக்கு அனுபவமே தேவையில்லை. நீங்கள் ஆட்சி பீடத்தில் உட்காந்துட்டீங்க. நாங்கள் வந்து 25 வருஷம் 30 வருஷமாக நாங்கள் அதிகாரிகள் இருக்கோம். எங்களுக்கு தெரியும் இந்த நாட்டை எப்படி கொண்டு போகணும். அதை நாங்கள் நல்ல முறையில் உங்களை வைத்து வழி நடத்த முடியாதா? முடியும்ல? அவ்வளோதான். இதுக்கு காமராஜர் இருக்கும்போது அவர் படித்தவரா ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு? நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே தாழ்த்தப்பட்டவன் வரக்கூடாது, பொருளாதாரம் இல்லாதவன் வரக்கூடாது, செலிபிரிட்டி இல்லாமல் யாரும் வரக்கூடாது. ஏன் இந்த எண்ணம்? நல்லா எல்லோரும் வரட்டுமே. ஏன் அவருக்கு ஒரு பதவி கொடுத்தா செய்ய மாட்டாரா? அந்த பதவியை தானே நீங்கள் குறை சொல்கிறீங்க. 4 தொகுதியில் பொது தொகுதியில் தலித்து மக்கள் நிற்க வைத்து வெற்றி பெற்ற வைத்தார்களா இல்லையா? அது வெற்றி இல்லையா? அப்போது நீங்கள் எல்லாம் மாறிடும். இன்னும் மேற்பட்டு நீங்கள் எல்லா மற்ற கட்சிக்காரவங்கெல்லாம் இப்போ தான் யோசிக்கிறாங்க. அதை முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருக்கோம். என் வழி தனி வழின்னு அவர் சொன்னார். இவர் அது இல்லை. நெஞ்சில் குடியிருக்கும் உள்ளத்தில் குடியிருக்கும் ஒவ்வொருவரையும் நான் நேசிக்கிறேன் என்ற ஒரு நேசிப்பது போல பிறரை நேசிக்க வேண்டும் என்ற ஆழமான கருத்தை வைத்து தான் இவர் வெற்றி அடைகிறார். தாவேகாவோட அமைச்சர் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக அறிவிச்சிருக்காங்கல்ல ராஜ்மோகன் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அம்மா வீட்டுக்கு வாடகை கட்டுறது கூட காசு இல்லாத ஒரு இந்த ஏழை தாயை வந்துட்டு ஏழை தாயோட மகனை வந்து அமைச்சராக்கியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் வேட்புமனு தாக்கலில் பார்த்தீங்கன்னா அவரோட சொத்தே பார்த்தீங்கன்னா 2 கோடி இருக்குது.
7 லட்சத்துக்கு கார் இருக்கு, 54 லட்சத்துக்கு தங்கம் இருக்கு. ஸோ இது மாதிரி பேசுறது வந்து மக்களை முட்டாளாக்குற ஒரு விஷயமா தானே இருக்கு. 1000 கோடிக்கு மேலே உள்ள வேட்பாளர் அதிமுகவில் இருக்காங்களா? இல்லை இருக்காங்க. இல்லை இல்லை, அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ரைட்டா? அவங்க எதை வச்சு ஜெயித்தாங்க? பணத்தை வச்சு ஜெயித்தாங்க. இவர் என்ன சொல்கிறாரு? தான் வீட்டை வந்து இருக்குன்னு சொன்னது வந்து வேட்புமனுவில் இருக்கிறதையும் இதையும் சொல்லியிருக்காரு. இவர் என்ன சொல்கிறாரு? தான் வந்து கீழ்ப்பட்டவன், தாழ்நிலையில் உள்ளவன் என்ற ஒரு அர்ப்பணிப்புக்காக பேசியிருக்கிறார். நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்க, ஒரு ரஜினி சொல்கிறார், நான் ஒரு சாதாரணமன், நான் ஒரு சாதாரண மனிதன் சொல்கிறாரு. அது வந்து தப்பா? இத்தனை படம் நடிச்சிருக்காரு, இத்தனை கோடி வாங்குறாரு, நான் சாதாரண மனிதன் சொல்கிறது தப்பா? நீங்கள் ஏன் எல்லாம் பேச்சில் தான் குறை கண்டுபிடிக்கிறீங்க? அதை தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். என்ன, அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட மனிதன், மந்திரியாக இருக்கிறார், நிறைய பேச்சாளர், நிறைய தமிழ் மேலே ஒரு ஆர்வம் கொண்டவர். அவர் வந்து ஏன் நீங்கள் வந்து ஒரு குற்ற உணர்வோடு இந்த மாதிரி பேசுகிறீங்க? இந்த மாதிரி பேசாதீங்க. இந்த காசிப்பிங்கு தான் நம்மளுடைய மிகப்பெரிய தோல்வியை சந்திக்குது. ஆனால் உண்மையான வெற்றி என்னவென்றால் மற்றவர்களை நல்லவர்களாக நினைங்கள், அவர்களை போற்றி பழகுங்கள். நிச்சயமாக வெற்றி நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சமுதாயத்துக்கும் அல்ல, நம்ம தேசத்துக்கு மிகப்பெரிய வெற்றியாக மாறும். இவ்வளோ நேரமாக நான் கேட்ட எல்லா கொஸ்டினுக்குமே ரொம்ப பொறுமையாக தெளிவாக பதில் சொன்னீங்க. மக்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். அது எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய நன்றி. நன்றி. வேறொரு நிகழ்ச்சியில் வேறொரு சிறப்பு விருந்தினரோட நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.